Unit 3 Algebra level exercise 3.1 அல்ல second sum find the product அப்படின்னு இருக்கு. find the product நாலே first என்ன multiplication. product நாலே first multiplication இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு தான் இப்போ நம்ம இந்த சம் ஃபுல்லாகவே போட போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் அதாவது எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் பவர்ஸை ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் மாற்றி பண்ணிடக்கூடாது. இப்போ பவர்ஸை ஆட் பண்ணிடக்கூடாது, ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணிடக்கூடாது, மைனஸ் பண்ணுறது ப்ளஸ் பண்ணிடக்கூடாது. பண்ணாலே தப்பு தான். இப்போது ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே பவர்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போது எம்முக்கு எதுவுமே இல்லைன்னா 1 எதுவுமே இல்லை 1ன்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் இப்படி இருந்தோன்னு நீங்கள் என்ன பண்ணிடலாம், -2 by 2 into -3 -2 into 2 ப்ளஸ் அண்ட் மைனஸ் -4 into -3 அப்படின்னு போட்டுருவீங்க. ப்ளஸ் 4 3s are 24 அப்படின்னு போட்டுருவீங்க. அதாவது 2 2s are 4 4 into 3 4 1s are 4 2s are 4 3s are 12ன்னு போட்டிங்கன்னா அது தப்பு. இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறது நீங்கள் நம்ம சில நேரத்தில் கவனிக்க மாட்டேங்கிறோம். எம்முக்கு பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது எம்முக்கு பவர் கொடுக்கல, எம்முக்கு பவர் கொடுக்கல. அதை நம்ம 2ஆல் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 2m ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கோம். அப்போ 2 into 2 என்ன, இப்போ 4m ஸ்கொயர். ஸோ இதோட ஆன்சர் தான். இப்போது நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா -2 into 2 into -3 இதெல்லாம் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. இந்த பக்கம் பவர்ஸ் எல்லாத்தையும் m into m into m m ஸ்கொயர் into m to n into n எழுதிட்டு இப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ். இப்போது -4 into -3 minus into minus plus 4 1s are 4 there star 4 2s are நம்மளுக்கு என்ன வந்துடும் பாருங்க. நம்ம இதை பார்த்து எழுதி இப்படி போட்டோம்னா தப்பு. இப்போ இந்த 4 நம்ம மாற்றலாம். 4 into 8 8 3s are 24 இப்போ 24 மல்டிப்ளையோ ஏதோ ப்ளஸ்ஸோ எதுவுமே போடக்கூடாது. அப்படியே 24 போட்டுக்கிறோம். எம்முக்கு பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 + 2 + 1 என்னுக்கு வந்து 1 + 1. இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், m 2 + 1 3 3 + 1 4 m4 n2. இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டோம், இல்லை செகண்ட் சப்டிவிஷன் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நல்லாவே இந்த மெத்தடை நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் சப்டிவிஷன் 3x² - 3xy³ x² y² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஒரு ப்ராக்கெட் எழுதுங்க. 3 into -3 into 1 எதுவுமே இல்லைன்னா அதுக்கு 1 இருக்குன்னு ஸோ 1 போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி x into x² into x into x² into என்ன இருக்குது y into y³ into y² இப்படி எழுதிக்கோங்க. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ -3 3s are 9 into 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ -9 எழுதுங்க. எக்ஸ் பவரை பார்த்துக்கோங்க. இது x பவர் 1. இப்போ x2 + 1 எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 + 2 yக்கு வந்து 1 + 3 + 2. இப்போது x 2 + 1 3 3 + 2 5. இப்போ x5 y6 x5 y6 அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.